வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எங்க வீட்டுல வந்துட்டு இப்படி சவுண்ட் என்ன பேசுறாங்க பக்காவா பிளான் பண்ணி அடிக்கணும்ன்ற எண்ணத்துல மட்டுமே தான் போயிருக்கிறாங்க. நெல்சன் அந்த இடத்துல அவங்க அண்ணன்லாம் எவ்வளவு பொறுமையா பேசியிருக்காங்க பாருங்க. நெல்சன் எந்திரிக்கிறாரு, எந்திரிக்கும் போது அவன் வந்து அந்த மலை மாடு அவன் தள்ளி விடுறாப்ல. அப்போ கூட நம்மளை தள்ளி விட்டவங்களை யாரா இருந்தாலும் அடிக்கும் போவாங்கல்ல, அப்போ கூட அடிக்காம பொறுமையா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமும் இவங்க எதுவும் கேட்க மாட்டேன், வயசானவங்க தான் இருக்கான், பொம்பளை தான் இருக்கான்னு அவர் வந்து டவுலி இவ்வளவு பாடி பண்ணி பாஞ்சு போறாப்ல. அப்புறம் விடுவானா, தம்பி முன்னாடி அண்ணன் அடிச்சு அண்ணக்காரன் பார்த்துட்டு இருப்பானா, அதான் பிடிச்சி வெளுவர்னு வெளுத்துட்டாங்க. நீ மட்டும் அவனை நல்ல இடத்துல மாட்டிருந்தியாக்கும், இன்னைக்கு உன் நிலைமை நீ உள்ளே மோசமா இருந்திருக்கும். இதுக்கும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் போட்டு போன வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவ்வளோ பேசிட்டு இருக்கிறீங்க, இதுக்கும் முட்டு கொடுத்தா அவங்கள தப்பே இல்லை அப்படின்னு. என்ன சே சாட்டெல்லாம் விஜய் பேசின பேச்சுக்கு விஜய்க்கு இல்லாத ஃபேன்ஸா, விஜய்க்கு இல்லாத ஆள் புலமா நினைச்சிருந்தாலும் சாட்டை வெளியில நடமாட முடியுமா? அவங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட நினைக்கல. சரி அவங்களோட கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டில் அது கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அருவாள் எடுத்துட்டு போறேன், உன் ப்ராடக்ட் சரியில்லை, அதுக்கு சரியான வந்து ஒரு உரிய இது வாங்கலை அப்படின்றத சொன்னா அருவாள் எடுத்துட்டு வெட்ட போறீங்க. ஏய், உங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டா இந்த மாதிரி மிரட்டி யாருமே எங்களை பத்தி பேசிடக்கூடாது, நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுக்கு அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்டர் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்பவும் சொல்றேன், மிஸ்டர் சீமானும் சாட்டையும் தமிழ் மக்களுக்காகலாம் கட்சி நடத்தல, அவங்க குடும்பத்துக்காக கட்சி நடத்துறாங்க. ரவுடி பயிலுங்க எல்லாம் கொலைகாரங்களா, நாயங்களா? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு, இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நாம் தமிழ் கட்சி உள்ள ரவுடி பயில எல்லாம் வந்துட்டான், நாயங்களா? எனக்கு என்ன கொண்டுட்டு உள்ள போகல, ஆம்பளை வெளியே வெட்டுக்கத்தி வாங்கி வாங்க
வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்காங்க வெட்டு கத்தி அடுத்து வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடுத்து வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடுத்து வெட்டு கத்தி கொண்டு வந்திருக்கானோ அடுத்து இங்க பாருங்க bro. வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க எதுக்கு வெட்டு கத்தி கொண்டு வந்தீங்க வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க வெட்டு கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க என்ன பேசட்டா? ஆ. இப்ப நான் காசு அருவாளை கையில எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிடும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது.